சாமர்த்தியசாலிகளாக திகழக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். நீங்கள் சுயமரியாதையை பெரும்பாலும் விரும்பக்கூடியவங்களாகவும் நீங்கள் தான் இருப்பீங்க. அதே போல் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களோட வேலையை செஞ்சு காட்டக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை ரொம்பவுமே நம்பிக்கையானவங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, தன்னை நம்பி யார் வந்தாலும் சரி அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் துணிந்து செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல் மற்றவங்க தேவையில்லை, இது பயன்படாது அப்படின்னு தூக்கி போடுற பொருளை கூட நீங்கள் உபயோககரமான பொருளாக மாற்றுறதுல திறமசாலிகளாக பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பீங்க. யாரையுமே மன ரீதியாக நீங்கள் பார்ப்பீங்க. கொடுக்குற மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே நல்ல ஒரு கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்க்கக்கூடிய தன்மை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லோரையுமே அன்பாக அரவணைக்கிறதுல வல்லவராக இருப்பீங்க. யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் உதாசீனப்படுத்த மாட்டீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் மீதுமே நல்ல ஒரு அதிக அன்பு காட்டக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட உதவி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். உதவி செய்யக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. இந்த விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா கற்றுக் கொடுக்கறதுலையும் தெரியாத விஷயத்தை தெளிவுபடுத்துறதுலையும் உங்களை விட சிறந்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தோட கிரக அமைப்புகள் எப்படி உருவாகியிருக்கு, இந்த அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பதிவு விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லிக்கிறோம். அதனால தான் விருச்சிக ராசி செவ்வாய் பகவான் அதிபதியாக கொண்டது. உறுதியான மனநிலை, கடினமான உழைப்பாளி, அதீத உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் இந்த ரகசியம் காக்கிறதுல வல்லவர்கள் நீங்கள். துணிச்சலாக இந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சு இலக்குகளை எளிதில் அடையக்கூடியவங்க. பாசமானவங்களாக இருந்தாலும் கோபமும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். எப்பொழுதுமே எல்லா இடத்துலையுமே உண்மையான அன்பை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பான உயர்வை பெறணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதுனால நன்மையும் சிறப்பான உயர்வையும் கண்டிப்பாக பெறலாம். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிறதையோ இல்லை சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையோ 11 முறை உச்சரித்து வழிபடுவதால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நன்மை, முருகனின் பரிபூரண அருள் இது எல்லாமே கிடைக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற முருகனின் பரிபூர்ணமான அம்சமும் கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரிங்க. அந்த சொல்லிவிட்டு சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். முருகனின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே சிறப்பானதாக நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக அமையும். இலக்கை அடைகிறது வரைக்கும் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவங்க நீங்கள். உங்களோட மனதில் இருக்கிறத அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்லவும் மாட்டீங்க. எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் உறுதியாக அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. விடாப்பிடியானவங்களாக இருப்பீங்க. கோபம் அதிகம் வந்தாலுமே நேசிக்கிறவங்கள ரொம்பவுமே பாசமாக பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். எதையுமே ஆழமாக ஆராயும் அறிவுபடுத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பாருங்கள், உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை அவ்வளவு எளிதில் மன்னிக்கவும் மாட்டீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த வாரத்தோட அமைப்புகள் எப்படி இருக்குது, என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தோட அமைப்புகளை பார்க்கும் பொழுது இது ஒரு மகிழ்ச்சியான வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 50 நாட்களுக்கு அப்புறம் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான். பாக்கிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அதுவும் சஞ்சாரம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ உங்களுக்கு இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நன்மைகள் சிறப்பாக நடக்க தூங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களோட பேச்சை கேட்டு உங்களோட மூளையை குழப்பாமல் சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்க பாருங்கள். அதுதான் நல்லதாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகுதியான கோபம், பிடிவாதம் இதை மட்டும் தவிர்த்தா மற்ற எல்லாமே சிறப்பாக நல்லாவே நடக்குங்க. அதே போல் ஜாதகர் பார்க்கும் தொழில் மூலம் புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது கிடைக்கும். அதாவது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். தடைப்பட்ட வேலையில் மாற்றம் வரும். இடப்பெயர்ச்சி வெகு விரைவில் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பல அரிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் உங்களை விட்டு தானாக விலகும். சிலர்லாம் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகம் கூட அமைஞ்சிருக்கு. சிலர் ஒப்பந்த பணி முடிந்து தாயகம் திரும்பக்கூடிய அமைப்பும் உண்டாகுது. குடும்பத்தில் உங்களோட செல்வாக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறும். கணவன் மனைவி உறவில் நிலவில் பனிப்போர் விலகும். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் பாலமுருகனை நீங்கள் வழிபட்டு வருவதால் சிறப்பான உயர்வு நன்மை அப்படின்னு எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான அம்சங்களை இந்த வாரம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முருகனை மனசார நினைச்சிட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க. தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனசார முருகப்பெருமானை வேண்டிட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் கண்டிப்பாக வரும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு, அதுக்கப்புறம் அனுஷம், அதுக்கப்புறம் கேட்டை, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அப்படின்னு பார்த்தா, சுகஸ்தானத்தில் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சனி இந்த 4 கிரக சேர்க்கையும் அமைஞ்சிருக்கு. ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் அமர்ந்திருக்காங்க. இந்த வாரம் பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு கிரக சூழல் உருவாகியிருக்கு. இந்த கிரக அமைப்புகள் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள், நன்மை தீமை இது எல்லாமே உண்டாகுது. இப்போ நம்ம கிரக நிலையை பார்த்தாச்சு. இதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரத்து இப்போது தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கவனமாக இல்லை அப்படின்னா வீணான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி சூழல் உருவாகிடும். அதனால் கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள். பண விஷயத்தில் பண விஷயம் அப்படின்னு சொல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருந்தால் ரொம்பவுமே நல்லதுங்க. முன்னெச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். இப்போ உங்களுக்கு கடந்த காலத்தை விடவே நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதனால் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அது நல்லதாக இருக்கும். திடீர் முடிவை, அவசர முடிவை மட்டும் தவிர்க்க பாருங்கள். தொழில் வியாபாரத்தில் வீணான அலைச்சலும் பண விரயமும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதிய ஆர்டர்கள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அது வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் மட்டும் ஆகும். பிரச்சனை எதுவும் இல்லை. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மனசில் ஒரு வித பயம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா கூடுதல் கவனம் எடுத்து அந்த பணிகளை செஞ்சு பாருங்கள். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்குமே சண்டை சச்சரவுகளை விடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி எந்த ஒரு விஷயத்தையும் புரிய வைக்க பாருங்கள். வீணான வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளை தவிருங்க. அப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி குறையும். அதே போல் சூழல் அப்படிங்கிறது சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்காது. விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் கண்டிப்பாக அவங்க கெட்டு போகிறதில்ல. கணவன் மனைவிக்கிடையே வீணான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அனுசரித்து போங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. பிள்ளைங்களோட நல்ல அக்கறையும் காட்டுங்க. கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் களைப்பு, சோர்வு இது வரலாம். கவனமாக முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையும் செயல்பட்டால் நன்மையும் நல்ல ஒரு உயிரும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க. அது நல்லதாக இருக்கும். வீணலைச்சல் ஏற்பட்டு விலகும். செலவு கொஞ்சம் கூடும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். பாடங்களை கவனமாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பொருள் வரத்து அதிகரிக்குது. கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சூழல் உருவாகுது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். மற்றவங்களால் கைவிடப்பட்ட காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் இப்போ சிறப்பாக நடக்கும். அனுகூலமாக நடந்தும் முடியும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவி கிடைக்குது. எதிர்பார்த்த எல்லா வகையிலுமே நல்ல ஒரு லாபம் வருது. புதிய ஆர்டர் கிடைக்கிறதுல சாதகமான நிலை உங்களுக்கு சேருது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் வரலாம். வேறு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையுது. திருமணம் தொடர்பாக எடுக்கும் முடிவு கைகூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தந்தையின் உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். பிள்ளைங்கக்கிட்ட மகிழ்ச்சியாக எப்பொழுதுமே இருக்கணும். அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி தந்து மகிழ்ச்சி அடைய செய்வீங்க நீங்கள். அதே போல் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட அன்பாக அனுசரணையாக நடந்துக்கோங்க. அவங்களோட அருளாசி உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம்.
இந்த வாரம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கும், தீமை விலகவும். நீங்கள் குலதெய்வ கடவுளை வெள்ளிக்கிழமையில் வணங்குங்க. எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வு நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த சூழல் மாறும். பிரச்சனையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை தீரும். குடும்பத்தில் அமைதியான நிலை உண்டாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி